ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இது ஒரு ரொம்ப முக்கியமான பதிவு. தலைப்பே இந்துக்கள் மாதிரி தாராள மனசு யாருக்குப்பா வரும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நமக்கு எவ்வளோ பெரிய தாராள மனசுனா, ஒரு ஃபோட்டோ ஃபேமஸாக இருக்கும். பிள்ளையார் இல்லை ஏதோ ஒரு இந்து சாமி இருக்கும், நடுவில் ஜீசஸ் இருப்பார், இந்த சைடு தர்கா ஃபோட்டோ இருக்கும். எம்மதமும் சம்மதம் அப்படின்ட்டு, அதாவது எல்லாத்தையும் ஏற்றுக்கிறது. ஒரு முஸ்லீம் சகோதரர் கூட கமெண்ட்டில் போட்டிருந்தார், எம்மதமும் சம்மதன்றதை நாங்கள் ஏற்றுக்காததுனால எங்களை தீவிரவாதின்னு பட்டம் கொடுக்குறாங்களா அப்படிலாம் ஆக்சுவலாக கேட்டிருந்தார், ஃபோன் பண்ணி கேட்டிருந்தார். சரி, ஓகே. இப்போ இந்த எம்மதமும் சம்மதத்தை கூட விட்டுருங்க. குறிப்பாக முஸ்லீம் மதத்துடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அது போதிக்குது அப்படின்னா, ஏக இறைவன், ஒருவனே கடவுள், அல்லாஹ் ஒருவனே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஜாக்கிர் நாயக் அவர்கள் அல்லான்றது அரபு நாட்டுக்காரங்களுடைய பேர், கடவுளுக்கு அவங்க வைத்த பேர். இங்கே வேறு ஏதாவது பேர் வச்சாலும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் குரானில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அதோடு பொருந்தி வந்தால் நாங்கள் ஏற்றுக்கிறோம். அவர் பிறப்பதும் இல்லை, அதாவது பெறுவதும் இல்லை, பெறப்படுவதும் இல்லை, இந்த மாதிரி சில விஷயங்கள் அவர் சொல்கிறாரு. அடுத்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய கோயில்களை முகலாய மன்னர்கள் இடித்தார்கள் அப்படிங்கிறத வரலாறு சொல்லுது. ஸோ இது நமக்கு டக்குன்னு பார்க்கும்போது கோபம் வரும். அது எப்படா எங்கள் கோயிலை நீங்கள் இடிக்கலாம் அப்படின்லாம் தோணும். அதை நியாயப்படுத்தலை. ஆனால் அதே நேரத்தில் நாம் நிறைய தெய்வங்களை வழிபடுறோம் இல்லையா? மற்ற மதத்தை ஏற்றுக்கிறதுக்கு கூட விட்டுருங்க. இந்து மதத்துக்குள்ளேயே பாருங்கள், பிள்ளையார், முருகன், சரஸ்வதி, லக்ஷ்மி, ஆஞ்சநேயர், ராமர், கிருஷ்ணர், முனீஸ்வரன், இந்த ஈஸ்வரன், அந்த ஈஸ்வரன்ட்டு நிறைய, மதுரை வீரன், எக்கச்சக்கமாக போகும். அம்மன் பார்த்திங்கன்னா அங்காள பரமேஸ்வரி, என்னென்னு அந்த ஒரு குஷ்பு பாட்டே வரும் இல்லையா, இந்தாத்தா அந்தாத்தான்ட்டு போய்கிட்டே இருக்கும். இத்தனை சாமி கும்பிட்றோம் நம்ம, அதை நம்ம பெருமையாக வேறு எடுத்துக்கிறோம். ஆமாம், இந்து மதம் ஒரு லிபரல் அப்படின்ட்டு. ஸோ இதை இந்த நாஸ்திகர்கள்லாம் சொல்லுவாங்க, எங்கே லிபரலாக இருக்கிறாங்க, எங்கள் பிராமணர்கள் முருகன் அவங்க பையனுக்கு பேர் வைக்க சொல்லுங்கள் பார்ப்போம், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்து கடவுள் தானே, எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் தானே, ஏன் அவங்க ஏற்றுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இதையே நீங்கள் முஸ்லீமையோ கிறிஸ்டினையோ கேட்பீங்களா, எல்லாத்தையும் ஏன் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்கன்ட்டு இல்லையா? அப்போ அவங்க கிறிஸ்டின் மாதிரி முஸ்லீம் மாதிரி அவங்க ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க பிராமணர்கள் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம். அதுலேயும் குறிப்பாக வைஷ்ணவர்கள் விஷ்ணுவை தவிர யாரையும் வணங்க மாட்டாங்க, அம்மன் கோயிலுக்கெல்லாம் போகவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உள்ளவர்களும் இருக்கிறாங்க ஹிந்துக்கள். ஸோ அவங்கள ஒதுக்கி வச்சலாம். அவங்க கிறிஸ்டின் முஸ்லீம் மாதிரி ஒரு கடவுளை மட்டும் வணங்குறவங்க. ஆனால் இந்த பல கடவுளை வணங்குறாங்க இல்லையா, பெரும்பான்மையானவர்கள் அப்படி தானே இருக்கிறாங்க, நான் எதை வேணாலும் வணங்குவேன்ட்டு. ஸோ இவர்கள் பண்ணுவது சரியா தவறா? அதுக்கு பேர் தான் தாராள மனசா? ஏன்னா அப்படி ஒருத்தரை வணங்குறவங்களை தீவிரவாதின்னு பட்டம் கொடுத்துரும். அந்த முஸ்லீம் சகோதரர் கேட்டது ரைட்டு தான் இல்லையா? இதை தவிர யாரையும் ஏற்றுக்க மாட்டோன்றதுனால எங்களை தீவிரவாதின்னு பட்டம் கொடுக்குறீங்களா? பிராமணர்களுக்கும் அதனாலே தான் வெறுப்பு எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் அப்படி ஒருவரை மட்டும் வணங்குறது தப்பா அல்லது பலரை வணங்குறது தப்பா? ஸோ இதுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கிற ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, எம்ஜிஆர் காலத்தில் நிறைய காலேஜ் திறந்துச்சு. திறக்கிறதுக்கு அவர் உதவி பண்ணார், அவர் கூட இருந்தவங்களுக்கு நிறைய காசெல்லாம் கொடுத்தாரு. அதை வைத்து
காலேஜிலும் திறந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி திறக்கிற காலேஜுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் பேர் தான் வைப்பாங்க. இப்போ எம்ஜிஆர் வந்து காசு கொடுத்து பர்மிஷன் கொடுத்து உதவியெல்லாம் பண்ணி ஒருத்தரை ஏற்றி விட்டு அவர் போய் மகாத்மா காந்தி காலேஜு, இந்திரா காந்தி காலேஜு, அல்லது ஏதாவது வேறு யாராவது ஒரு தலைவர், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர், அப்ரஹாம் லிங்கன் காலேஜு, இந்த மாதிரிலாம் பேர் வச்சுக்கிறாங்க, நெல்சன் மண்டேலா காலேஜ், இந்த மாதிரிலாம் பேர் வைக்கிறாங்கன்னா இது நியாயமா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். உதவி செய்தது யாரோ அவருடைய பேரை தானே வைப்பாங்க. பேரை வைப்பாங்க, ஃபோட்டோ வச்சு வணங்கலாம் கூட செய்வாங்க, ஊதுபத்தியெல்லாம் கூட கொளுத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு காலேஜ்லேயும் போயிருக்கிறேன், பார்த்துருக்குறேன். காலேஜ், ஹாஸ்பிட்டல், இந்த இதெல்லாம். ஸோ ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் தான் தெய்வம். ஸோ அவர் கடவுள் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த அந்த உதவி செய்தவர்களுக்குத்தானே நீங்கள் வந்து மரியாதை செய்வீங்க. அதானே நியாயம். எந்த விதத்திலையும் உதவி செய்யாதவருக்கு நீங்கள் மரியாதை செய்கிறது நியாயமா? இதுதான் முக்கியமான விஷயம். ஆனால் இது வந்து முஸ்லீம்கள், கிறிஸ்டின்களுக்கு அல்லது பிராமணர்களுக்கெல்லாம் தெரிஞ்சு பண்ணுறது கிடையாது. ஆனால் ஒரு இறைவன், அது ஒரு பற்று மாதிரி. ரஜினி ரசிகர்களுக்கு கமல் படம் பிடிக்காது, அஜித் ரசிகர்களுக்கு விஜய் படம் பிடிக்காது, அந்த மாதிரி ஒரு ஃபெனட்டிசமாக இருக்குதே தவிர அர்த்தம் தெரிஞ்சு அவங்களும் பண்ணுறது கிடையாது. அது வேறு விஷயம். ஆனாலும் ஒருவரை மட்டும் வணங்கும் பொழுது அந்த வணங்கப்படுறவர் கடவுளோ இல்லையோ அது வேறு விஷயம். ஏன்னா இப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இயேசு, இந்துக்கள் கிருஷ்ணரை வணங்குறாங்க, கிறிஸ்தவர்கள் இயேசு வணங்குறாங்க, முஸ்லீம்கள் அல்லாஹ் வணங்குறாங்க. இந்த மூணுமே வேறு வேறு ஒருத்தர் தான், ஒருத்தரே கிடையாது. ஸோ அப்போ இதில் 3 பேரும் கடவுளாக இருக்க வாய்ப்பு கிடையாது. யாராவது ஒருத்தர் கடவுளாக இருக்கலாம், அல்லது 3 பேருமே கடவுளாக இல்லாமல் இருக்கலாம். இருந்தாலுமே கூட அந்த ஒருவரை மட்டும் கடவுள்னு நம்பி வழிபடுறதுக்கான பவர் இருக்குது பாருங்க, அது பல கடவுளை வணங்கும் பொழுது கிடைக்காது. அது வந்து வள்ளலார் போன்ற மனிதர்களை வணங்கினாலும் கூட அவரை தவிர வேறு எதையுமே அப்படி யாரும் பெரும்பாலும் இருக்கிறதில்ல. பட் அப்படி ஒரு வெறித்தனமான வள்ளலார் பக்தரை நான் பார்த்துருக்கிறேன். வேறு யாரையுமே அவர் வணங்க மாட்டார். எந்த நேரமும் வள்ளலார் புராணமே பாடிட்டுருப்பார். ஆனாலும் அதில் சக்தி அதிகம். அவங்களுடைய மனம் வேறு எதுலேயும் சிதறடிக்கப்படாமல் இருக்குது. மேபி அவங்க பிடிச்சிருக்கிறது தப்பாக கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆனால் அப்போ கூட உண்மையான கடவுளை விட்டுட்டு நீங்கள் ஒருத்தரையே பிடிக்கிறது கடவுளாக இல்லாத பட்சத்தில் அது தப்பு தானே? உங்களுக்கு சக்தி, பல கடவுளை வணங்குறத விட ஒரு கடவுள் வணங்குறது சக்தி தான், அது இல்லைன்னு சொல்லலை. அது வந்து நீங்கள் மனைவியோடு ஒப்பிடலாம். இல்லை, ஒரு மனைவி இருக்கிறவன் நிம்மதியாக இருப்பான். 2க்கு மேலே இப்போலாம் நிறைய கலத்தொடர்புலாம் இருக்குது இல்லையா? அது ஒரு மயக்கத்தில் இருக்குமே தவிர உருப்படியாக அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஒரு போதை கொடுக்குற அதே நேரத்தில் ஒரு பயத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம மாட்டிக்குவோம். ஏன்னா பலவிதமான பிரச்சனைகள் வரும்ல அதில் இல்லையா? திருமணம் ஆனவர்களோட கலத்தொடர்பு வைக்கும்போது அப்படி தான் பெரும்பாலும் வைக்கிறாங்க. அப்போ இங்கேயே நம்ம வாழ்க்கை துணைக்கிட்ட மாட்டினாலே டேஞ்சர், அவங்க வாழ்க்கை துணைக்கிட்ட மாட்டினா இன்னும் பெரிய டேஞ்சர், அவங்க ரவுடியாக இருந்தால் இன்னும் பெரிய டேஞ்சர். இந்த மாதிரி திரும்ப திரும்ப பயங்கர பயமும், ஒரு பக்கம் போதையும் இருக்கும், மாட்டினா அதுவும் இருக்கும். ஸோ அதுலேயும் கொஞ்சம் பெரிய ஆளாக இன்னும் பிரச்சனை அதிகமாகும். வெளில தெரிஞ்சால் ரொம்ப அசிங்கமாயிடும். அதுவும் நிறைய சாமியார்கள், பாதிரியார்கள் இவங்கெல்லாம் சிக்கினாங்க இல்லையா? ஸோ இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து தெரியுது. இன்னொரு முக்கியமான விஷயம், அமைதி இருக்காது அவங்களுக்கு. ஒன்றும் மயக்கத்தில் இருப்பாங்க, அது மயக்கம், போதை, அது இல்லை பயம். மொத்தத்தில் அமைதி அவங்க அனுபவமே பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒருவரை மட்டும் நினைக்கிறீங்க, இயேசுவோ கிருஷ்ணரோ நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்க கடவுளோ இல்லையோ, ஆனால் உங்கள் மனம் அமைதியாக இருக்கும். இன்னொன்று தேடி போகாது. ஏதோ ஒரு பிரச்சனைனா ஏசப்பா நீ தான்ப்பா பண்ணும் அப்படின்ட்டு இயேசுக்கிட்ட மட்டும் பேசுவாங்க. இப்போ நிறைய பேரை வணங்குறவங்க யாருக்கிட்ட பேசுவாங்க? பிள்ளையாரப்பா நீ தான் காப்பாற்றணும், முருகாப்பா நீ தான் காப்பாற்றணும், ராகவேந்திரா நீ தான் காப்பாற்றணும், வள்ளலாரே நீ தான் காப்பாற்றணும். அதில் அந்த சக்தி இருக்காது, அமைதி இருக்காது.
ஸோ அதனால தான் பல வழிபாடு, பல பல தெய்வங்கள் வழிபாடு விபச்சார பக்தி அப்படின்னு கடவுள் சொல்லுவார். விபச்சாரம்னா என்னது? ஒரு ஆணைக்கு மேலே ஒரு பெண்ணுக்கு தொடர்பு இருந்தால், அதாவது ஒரு ஆணை விட அதிகமாக 2-3 ஆண்களோட தொடர்பு இருக்கும்போது அது விபச்சாரம்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி ஆணுக்கும் அதே தான் இல்லையா? ஒரு பெண்ணுக்கு மேலே தொடர்பு இருந்தால் அது விபச்சாரம் தான். அவன் சமுதாயம் அங்கீகரிக்கலாம், அங்கீகரிக்காமல் போகலாம், ஆனால் அது விபச்சாரம் தான். சரி, இப்போ நம்ம அந்த டாபிக்குள்ளே போத்தால, ஏன்னா நான் காமமே தப்புன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். மனைவியோட காமம் வைத்தாலும் அதுக்கு பேரும் விபச்சாரம் தான். இயேசு சொல்கிறார் இல்லையா, ஒரு பெண்ணை இச்சையாக பார்க்கும்போதே நான் விபச்சாரம் பண்ணிட்டேன்றார். ஸோ அது வேறு டாபிக். இப்போ இந்த இதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ நான் அந்த எம்ஜிஆர் உதாரணம் சொன்னேன்ல, யார் உதவி பண்ணாரோ அவருக்கு தானே மரியாதை கொடுக்கணும். அப்போ நம்ம கடவுளை வணங்குறது எம்ஜிஆரை வணங்குறாங்கல்ல, அவர் இறந்த பிறகு ஸ்கூல் கட்டி அந்த ஃபோட்டோலாம் வச்சு வணங்குறாங்கல்ல. உண்மையில் அங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு நன்றி தெரிவிக்கிறாங்க இல்லையா? என் வாழ்க்கைக்கே ஒரு கண்கண்ட தெய்வமாக நீ இருந்திருக்கிற அப்படின்னு நன்றி தெரிவிக்கிறாங்க. கொடுத்தவருக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க, வேற யாருக்கும் கிடையாது. பெரும்பாலும் அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க அப்பா அம்மா ஃபோட்டோ கூட வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்பா அம்மா எதுவும் பண்ணல, எம்ஜிஆர் தான் பண்ணார். அதனால் எம்ஜிஆர் ஃபோட்டோ வைக்கிறாங்க, அதுதான் நியாயமும் கூட. அதே மாதிரி நமக்கு அனைத்தையும் கொடுத்தது யாரோ அவர்தான் கடவுளாக இருக்க முடியும். அது யாருன்னு மக்களுக்கு தெரியல. அவங்க அதாவது யாருக்குமே தெரியாது, எந்த மதத்தினருக்கும் தெரியாது, முஸ்லீம்களுக்கும் தெரியாது, கிறிஸ்தவர்களுக்கும் தெரியாது, இந்துக்களுக்கும் தெரியாது. ஆனால் எல்லா மதத்திலுமே அந்த ஒரிஜினல் கடவுளுடைய பேர் இருக்குது, மென்ஷன் பண்ணுறாங்க. பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவின் தான் ஆரம்பிக்கிறாங்க கிறிஸ்தவர்கள். அந்த பரமபிதா தான் கடவுள், அது பேர் கிடையாது. பரமபிதான்னு என்ன, பிதாக்களுக்கு எல்லாம் பிதா, அப்பான்னு அர்த்தம். முஸ்லீம்கள் அல்லாஹ் அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாங்க, அது கடவுள் தான், அதுவும் அவருடைய பேர் கிடையாது. ஸோ அல்லாஹ் அப்படின்னா என்றென்றையும் பூஜைக்கு தகுதியானவர், வழிபடுவதற்கு வணக்கத்திற்குரியவர்னு அர்த்தம், அவ்வளோதான். அவர் பேர் கிடையாது. அப்போ அவருடைய பேர் என்ன அப்படின்னா, அவரே சொன்னாதான் உண்டு. அவர் சொல்கிறார் சிவா, சிவன், அதான் அவருடைய பேர். ஸோ சிவனைத்தான் அல்லான்னு முஸ்லீம்களும் பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. கடவுள் ஒருவர் தான். ஓகே, இப்போ சிவனை வழிபடுறவங்களாம் கரெக்டாக கடவுளை வழிபட்டாங்களா அப்படின்னா, இப்போ இதில் இன்னொரு பிரச்சனை. சிவன் தான் கடவுள், அப்போ சிவனை வழிபடுறவங்க கரெக்டாக வழிபட்டுருக்குறாங்களா? அல்லாவை வழிபடுறோம், அல்லாஹ் தான், அதே கடவுளை தான் அல்லான்றாங்க, கரெக்டாக வழிபட்டாங்களா அப்படின்னா அவரை பற்றி எதுவுமே தெரியாது, அவர் என்ன கொடுத்தாருன்னே தெரியாது இல்லையா? இப்போ எம்ஜிஆரை பிடிக்குதுன்னு ஃபோட்டோ வச்சுருக்கிறவங்க இருக்கிறாங்க, ஆனால் எம்ஜிஆரால் உதவி பெற்று ஃபோட்டோ வச்சவங்க இருக்கிறாங்க. 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்குது. இவங்க கடவுளாக பார்ப்பாங்க, இவங்களுக்கு பிடிக்குதுன்னு வச்சுருக்கிறாங்க. வித்தியாசம் இருக்குது இல்லையா? அந்த பிடிக்குதுன்னு வச்சுக்கிற கேட்டகரியில் தான் மதத்தை சார்ந்தவர்கள், சிவபக்தர்கள், அல்லாவை வழிபடுறவங்க இவங்க வருவாங்க. கிறிஸ்தவர்கள் பரமபிதாவை யாருமே கண்டுக்கிறது இல்லை, சும்மா வார்த்தையில் பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே. யெகோவாவின் சாட்சிகள் சொல்லுவாங்க இயேசு கடவுள் கிடையாது, பரமபிதா தான், அவருடைய பேர் யெகோவா, அதெல்லாம் ஓகே. ஆனால் ஃபாலோ பண்ணுறது எதை ஃபாலோ பண்ணுறாங்க? பைபிளை தான் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லை, சும்மா யெகோவா தேவனே அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அவர் என்ன கொடுத்தாரு, எப்போ கொடுத்தாரு, எதுவுமே தெரியாது, எந்த மதத்தினருக்கும் தெரியாது. இப்போ அவரே சொன்னால் தானே அது தெரியும். அதை சொல்வதற்கு அவர் வராரா? அவர் வரும்போது இதை கண்டிப்பாக சொல்கிறாரு, ஆனால் அதுக்காகவே அவர் வரல. நான் உனக்கு இதெல்லாம் கொடுத்தேன், இதெல்லாம் கொடுத்தேன், இதெல்லாம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார், ஆனால் அதுக்காக மட்டுமே அவர் வரல. எதுக்கு வந்திருக்கிறாருன்னா, எதையெல்லாம் நான் கொடுத்தேனோ அதை மீண்டும் உனக்கு கொடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன், அதற்காக தான் வருகிறார். அது என்ன கொடுத்தார் அப்படின்னா, இந்த 5000 வருட காலச்சக்கரத்தை தெரிஞ்சுக்கணும். இதில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம், கடைசி 100 வருடம்தான் சிவபெருமான் வருகிறார். ஒரு வயோதிகர் உடலில் அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். இந்த பிரம்மாவை தான் ஆதாம்னு மற்ற மதத்தில் சொல்கிறாங்க, முதல் மனிதன் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அதுக்கு முன்னாடி மனிதர்களே கிடையாதா அப்படின்னா கிடையாது. மனிதர்கள் இருக்கிறாங்க,
கடவுள் படைக்கிற முதல் மனிதன் பிரம்மா. படைக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா, இருக்கிறாங்க, அவங்கள நேர்வழிப்படுத்துகிறார் கடவுள். ஒரு 60 வயதிக தாத்தா தான், அவர் உடம்புல தான் சிவன் வந்து அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். புது ஜென்மம் பிரம்மா. ஸோ மற்றபடி பிரம்மா எங்கேருந்து வந்தார்? சிவன் வந்து அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். உண்மையிலே ஆத்மாக்களாகிய நாமளும் நட்சத்திரம் மாதிரி தான் அங்கே இருந்தோம். அப்புறம் உடலில் வரும்போது பூர்வ மத்தியில் இருக்கிறோம். சொர்க்கமாகத்தான் ஆரம்பத்தில் இந்த பூமி இருக்குது. அங்கே நாம் எல்லோரும் ஆத்மான்ற உணர்வில் இருப்போம், உடல்ன்ற உணர்வே இருக்காது. உடலில் இருக்கிறேன்னு தெரியும், ஆனால் நான் உடம்பு கிடையாது. அந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மாவாகிய நான் தான் கண் வழியாக பார்க்குறேன், வாய் வழியாக பேசுகிறேன், உடல் மூலமாக அனைத்து காரியத்தையும் செய்கிறேன்றது சதா ஞாபகம் இருக்கும். முதல் 2500 வருடத்திற்கு ஒருவரை ஒருவர் ஆத்மா அந்த ஒளியாகத்தான் பார்ப்பார்கள். அதனால் அவங்களுக்கு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எதுவுமே இருக்காது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் அடைவாள். அவ்வளவு தூய்மையாகத்தான் அவர்களுடைய ஜென்மங்களே இருக்கிறதுனால தான் அவங்கள கோயில் கட்டி இன்றைக்கி கும்பிடுறோம். தூய்மைக்கு மரியாதை. ஆனால் அவர்களை இவ்வளோ நாள் வழிபட்டது தப்புன்னு சொல்ல முடியாது, ஏன்னா தெரியாது, வேறு வழி இல்லை. யார் யார் எந்தெந்த மதத்தில் இருக்கிறாங்களோ அதைத்தான் ஃபாலோ பண்ணி ஆகணும், அவங்களுக்கு வேறு சாய்ஸ் கிடையாது. வேணால் மதம் மாறிக்கலாம், எந்த மதம் மாறினாலும் எல்லாத்தையும் மனிதர்கள் தான் உருவாக்கியிருக்கிறாங்க, எதுலேயும் கடவுளை பற்றிய அறிமுகம் கிடையாது. ஸோ இங்கே என்ன ஆயிடுதுன்னா, உடம்புன்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க நரகத்தில், ஆத்மான்னு நினைக்கிறதுக்கு பதிலாக. அப்போ ஆத்மான்னு நினைக்கும் பொழுது ஆனந்தம் வரும், ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். ஆத்மாவிலே கவனம் இருக்கும். அப்போ தான் அந்த ஆனந்தத்தை அனுபவம் செய்ய முடியும் நிரந்தரமாக. ஆனால் வெளி உலக விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மயங்க ஆரம்பிக்கிறோம். அப்போ ஆத்மாவிலேருந்து கவனம் வெளியில் போயிடுச்சு, திரும்ப ஆத்மாவுக்கு வரல. அப்போ ஆனந்தம் வெளியிலேருந்து தான் அவங்க அனுபவிச்சாகணும். வெளியில் இருக்கிற ஆனந்தம் எதுவுமே நிரந்தரமாக இருக்காது. அதனால தான் அது பெரிய சிற்றின்பம். இப்படி வெளி உலகத்தில் மயங்கி 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 அதிகபட்ச மயக்கத்தை கொடுக்கறது இந்த காமம். அதனால தான் அது மிகப்பெரிய எதிரின்றோம். ஸோ அப்போ ஆத்ம சக்தி இழக்குது. அப்போ தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ன்ற இந்த 5 விகாரத்துக்கு நாம் அடிமையாகிறோம். இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம்தான் 10 தலை ராவணன். ஆத்மாக்கள்ன்ற சீதையைத்தான் அவன் கடத்திட்டான். அதாவது நமக்குள்ளே இருக்குது. மற்றபடி ராமாயணத்தில் சொன்ன மாதிரி சீதைன்ற ஒரு பொண்ணை ராவணன்னு 10 தலை தூக்கிட்டு ஒருத்தன் வந்து கடத்திட்டு போகலை. ராவணன்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது. நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த விகார குணங்கள் ஆத்மான்றதை மறந்ததுனால உடல் உணர்வுனால் வருது அந்த குணங்கள். இப்போ அந்த உடல் உணர்வை நீ அழிக்கணும். ஏன்னா நீங்கள் செய்த பாவத்தின் பலனாக இன்றைக்கி விதவிதமான நோய்கள், இயற்கை சீற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள், உலக யுத்தங்கள் எல்லாமே நடக்குது. நஷ்டம் மேலே நஷ்டம். ஆனால் இதுதான் பாவம்னு சொல்கிறது கூட யாரும் இல்லை. இதுதான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, உடம்புன்னு பார்த்தாலே நீங்கள் பண்ணுறது பாவம்தான்றார். ஸோ ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தையாகிய என்னை நினைவு செய்ய செய்ய ஆத்மாவுக்குள்ளே பலம் வரும். வெளி உலகத்து விஷயத்தை பார்த்தும் பார்க்காமல் கேட்டும் கேட்காமல் இருங்கள். தேவையில்லாமல் பார்க்காதீங்க, கேட்காதீங்க, என் நினைவிலே இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்குத்தான் சிவபெருமான் வருகிறார். ஏன்னா ஒவ்வொரு 5000 வருடத்தின் இறுதியிலும் இப்படி வந்து நான் உங்களை தூய்மை ஆக்கித்தான் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன். அதனால தான் சொர்க்கத்தில் இயல்பாகவே ஆத்ம உணர்வில் உங்களால் இருக்க முடிந்தது. இப்போ பண்ண பயிற்சியின் பலன். அங்கே உங்களை உடல் உணர்வில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு சாத்தானே இருக்க மாட்டான், ராவணனே இருக்க மாட்டான். அதாவது என்னென்னா ஆத்ம பலமாக இருக்கிறதுனால கெடுக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இருக்காது. 2500 வருடத்திற்கு சகோதர சகோதரிகளே, துக்கம்னா என்னன்னே தெரியாது. குழந்தை பிறக்கும்போதே சிரிச்சுட்டு தான் பிறக்கும். ஏன்னா அங்கே காமத்தினால பிறக்காது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் அடைவாள். அதனால தான் கோயில் கட்டி கும்பிட்றோம். ஸோ அப்போ தாய்க்கும் பிரசவ வலி இருக்காது, குழந்தையும் அழுதுட்டு பிறக்காது.
ஏன்னா அது முன்ஜென்மத்தில் பாவம் செஞ்சுருந்தா தாயின் கர்ப்பத்தில் அது தண்டனையை அனுபவிக்கும். அதனால் வெளில வரும்போது அழுதுகிட்டே வரும். ஆனால் சொர்க்கத்தில் அப்படி வலியே இருக்காது. தாய்க்கும் சரி சேய்க்கும் சரி. திடீர் மரணமே இருக்காது. கம்பல்சரி 150 வருடம் ஆயுள் இருக்கும். தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்பாங்க. அளவற்ற செல்வம், எண்ண முடியாது யாருடைய செல்வத்தையும். ஆனாலும் அங்கேயும் பணக்காரங்க ஏழைகள்லாம் இருக்கிறாங்க. ஏழைகள்னால் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத இங்கே இருக்கிற ஏழை கிடையாது. அவர்களே பெரிய கோடீஸ்வரர்களாக தான் இருப்பாங்க. அவர்களுக்கு மேலே இருக்கிறவங்களோட கம்பேர் பண்ணும்போது இவங்க ஏழை, அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி சொர்க்கத்தை இப்போ கொடுக்குறார். ஆனால் இப்போ உலகத்தில் எங்கே பார்த்தாலும் கற்பழிப்பு, ஏமாற்று, துரோகம், விதவிதமான நோய்கள், அவ்வளோ துக்கம். இதிலிருந்து நம்மை காப்பாற்றி சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். யார்? சிவபெருமான். அதற்கான ஞானத்தை ஒரு வயோதிகர் உடல் மூலமாக கொடுக்கிறார். அவருக்கு பிரம்மான் பேர் வச்சு. ஸோ அதனால் நம்ம பிரம்மாவுக்கும் குழந்தையாகிறதுனால நம்ம பேர் பிரம்மகுமார் குமாரிகள். ஆனால் பிரம்மா மூலமாக சிவபெருமான் தான் அந்த ஞானத்தை கொடுக்கிறார். என்ன ஞானம்? ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைக்க நினைக்க வெளி உலகத்திலேருந்து உங்களுடைய கவனம் விலகி ஆத்மாவுக்குள் உங்கள் கவனம் குவியும். சொர்க்கத்தில் இருந்த அந்த ஆத்மாவின் ஆனந்தத்தை இப்போவே அனுபவம் செய்ய ஆரம்பிப்பீங்க, சொர்க்கம் வர்றதுக்கு முன்னாடியே. ஸோ அந்த நேரம் தான் உலக அழிவு ஸ்டார்ட் ஆகும். உலகமே துடிக்கும். ஆனால் நீங்கள் ஆனந்தத்தின் உச்சத்தில் இருப்பீங்க. ஏன்னா சொர்க்கம் வரப்போகுது. அந்த உலக அழிவு தான் சொர்க்க வாசல் திறக்கிறது. சொர்க்க வாசல் திறக்கும்போது எவ்வளோ ஆனந்தமாக வெயிட் பண்ணுறாங்க மக்கள். ஆனால் அங்கே என்ன ஒரிஜினலாக சொர்க்கமாக இருக்குது? ஆனால் உலக அழிவின் மூலம் உண்மையிலே சொர்க்கம் திறக்கப்படுது. உண்மையிலே நாம் சொர்க்கத்தில் ஜென்மம் எடுக்க போகிறோம். ஏன்னா உலக அழிவே இந்த பூமியை சொர்க்கமாக புதுப்பிக்கிறதுக்காகத்தான் நடக்குது. அதனால் குழந்தைகளே, மரணத்தை கண்டு பயப்படாதீங்க. உடலை விட்டு ஆத்மா இன்னொரு உடலை எடுக்க போகுது, அவ்வளோதான். ஆத்மான்ற உணர்விலே இருந்தால் உடலை விட்டு உயிர் வெளியேறுவது வெண்ணெயிலிருந்து முடி எடுக்கிற மாதிரி அவ்வளோ ஸ்மூத்தாக நடக்கும்ன்றார். அங்கே துக்கப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. அப்போ இறைவன் ஒருவரை தவிர எந்த நினைவும், யாருடைய நினைவும் இருக்கக்கூடாதுன்றார். இறைவன் தான் எனக்கு அப்பா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தை, சகலமும் அவரே. அவர் கண்டிப்பாக அழிய போகிறது கிடையாது. அதனால் உங்களுக்கு துக்கம் வராது. அவர் கண்டிப்பாக நம்மளை ஏமாற்ற போகிறதும் கிடையாது. அவரை நினைக்க நினைக்க ஆனந்தம் ஆத்மாவுக்குள்ள சக்தி நிரம்பிக்கிட்டே இருக்கும். அந்த உலக அழிவின் போது நீங்கள் எங்கே இருந்தாலும் என் நினைவில் இருந்தால் நான் உங்கள் பக்கத்திலே இருக்கிறேன், உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு கேரண்டி கொடுக்குறேன். இப்படித்தான் ஒவ்வொரு கல்பத்திலும் உலக அழிவின் பொழுது நம்மை துக்கத்திலிருந்து காப்பாற்றி சுகம் நிரம்பிய சொர்க்கத்திற்கு அனுப்புகிறார். அந்த சொர்க்கத்தை நாம் மறுஜன்மம் எடுத்து எடுத்து அனுபவித்து இன்றைக்கி அனைத்தையும் இழந்துட்டோம். ஒன்று அனுபவித்து இழந்தோம், இன்னொன்று பாவம் செய்து இழந்துட்டோம். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் விழறதுனால, காம, கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாத நிலைக்காக கடவுள் கொடுத்த பரிசு தான் சொர்க்கம். ஸோ எப்போ நீங்கள் அதை அனுபவிக்கிற தகுதி இழக்கிறீங்களோ காமம், கோபத்தில் விழுந்து, அப்போ தான் இயற்கை சீற்றத்தினாலும் அந்நிய நாட்டு படையெடுப்பினாலும் பாரதம் கொள்ளையடிக்கப்படுகிறது. ஆமாம் சகோதர சகோதரிகளே, இதே பாரத பூமி தான் சொர்க்கமாக இருந்தது. அதனால தான் நம்ம அறியாமலே பொன்னுலக பாரதம்னு சொல்கிறோம், அர்த்தம் தெரியாமலே சொல்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட சொர்க்கத்தை கொடுத்த அந்த சிவபெருமானுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை தூக்கி இறைவன்கிட்ட ஞானத்தை அடைந்து நாம் அங்கே நாராயணனாக சொர்க்கத்தில் மாறுறோம். நாம் தான் மாறுறோம். அப்போ வழியை காட்டியவருக்கு மகிமையா, அந்த வழியை தேடி போனவருக்கு மரியாதையா? அப்பாவுக்கு மரியாதையா, குழந்தைக்கு மரியாதையா? இல்லையா? நாம் கடவுளுடைய குழந்தைகள், எந்த மதத்தினராக இருந்தாலும். ஸோ அப்போ இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அல்லான்றது கரெக்டு. ஆனால் எதனால் இதே பூமியை சொர்க்கமாக்குறார்? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை வெல்வதற்கான வழியை சொல்கிறார். ஆத்ம உணர்வில் இருந்தால் வெல்ல முடியும். ஆனால் அதை குரான் போதிக்கலையே, பைபிள் போதிக்கலையே, இந்து மதம் போதிக்கலையே. இருக்குது, கீதையில் இருக்குது. பட் ஆனால்
அவங்க மனைவியோட காமத்தை விடணும் அப்படின்னு புரிஞ்சிக்கிறது இல்லை, மனைவியை தவிர மற்றவர்களை சொல்கிறாங்க போல இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. பைபிளில் கூட இருக்குது இல்லையா, ஒரு பெண்ணை இச்சையாக பார்த்தா நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் விபச்சாரம்னு. மனைவியை தவிர மற்ற பெண்ணுன்னு அவங்க இஷ்டத்துக்கு மாற்றிக்கிட்டாங்க. ஸோ மொத்தத்தில் சிவபெருமான் தான் அந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானம் கொஞ்சம் கீதையில் இருக்குது, ஆனால் கிருஷ்ணர் கொடுத்ததா சொல்லிட்டாங்க. தேகத்தின் அனைத்து சம்பந்தத்தையும் மறந்து ஆத்மான்னு உணர்ந்து என் ஒருவனை நினைவு செய்ய அர்ஜுனான்னு இருக்குது கீதையில். ஆனால் சொல்கிறது இருக்கிறதுலே ரொம்ப அழகான உடல் கொண்ட கிருஷ்ணர் சொன்னதாக காட்டிட்டா எப்படி நீங்கள் உடல் உணர்வை விடுவீங்க? அப்போ உடலற்ற சிவத்தந்தையை நினைவு செய்தால்தான் உங்களுக்கும் உடல் உணர்வு போகும். ஸோ இப்போ இறைவன் கொடுக்குற ஞானம் அடுத்தது பக்தி மார்க்கத்தில். நரகத்தில் தான் மதங்கள் தோன்றும், சொர்க்கத்தில் மதங்களும் வேதங்களும் இருக்காது. ஸோ இங்கே வெளிப்படும்போது கிருஷ்ணர் சொன்ன மாதிரி வெளிப்பட்டுருச்சு. பிரம்மா உடலிலிருந்து சிவன் பேசுகிறார், இதே பிரம்மா கிருஷ்ணர் ஆகிறார் அடுத்த ஜென்மத்தில். ஸோ அடுத்த ஜென்மத்தின் காட்சி வந்துடுது, அந்த காட்சியை அப்படியே எழுதிடுறாங்க. அதே மாதிரி இதே ஞானத்தை அங்கே இயேசு சொன்னதாக போட்டுடுறாங்க. கொஞ்சம் ஞானம் அங்கேயும் வெளிப்படுது. முஸ்லீம் மதத்தில் அல்லான்னு பேர் கரெக்டாக சொல்லிட்டாங்க, ஆனால் கடவுள் காமத்தை விட சொன்னார், விட வைத்தார். அதற்கான சக்தியை இறைவனை நினைத்து எடுக்க சொன்னார். அவர் எப்படி இருக்கிறார்ன்ற அறிமுகத்தை கொடுத்தார். இதே பூமி சொர்க்கமாக இருந்தது. இந்த விஷயம் எதுவுமே குரானில் மட்டும் இல்லை, எந்த மத வேதத்திலையும் இருக்காது. ஸோ இப்போ தான் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இப்போ தெரிஞ்சு இறைவனை நினைக்கணும். அந்த எம்ஜிஆரால் நான் இப்படி உயர்ந்தேனே அப்படின்னு நினைப்பாங்கள்ல காலேஜ் கட்டினவங்க, அந்த ஒரு நன்றி இருக்கும்ல. ஆனால் அது ஒரு ஜென்மத்துக்கு தான். ஆனால் அதை அவங்க ஃபுல்லாக அனுபவிக்க போகிறதும் இல்லை. அவங்களுக்கும் நோய் வரலாம், இறந்துடுவாங்க. ஆனால் நீங்கள் மறுஜென்மம் எடுத்து எடுத்து கடவுள் கொடுத்த சுகத்தை அனுபவிச்சுட்டே இருப்பீங்க. 21 பிறவி, 2500 வருடம், 150 வருடம் ஆயுள், சின்ன தலைவலி கூட இருக்காது. அதுக்கப்புறம் நரகத்தில் வரும்போது தான் பாவம் செய்கிறோம். பாவம் செய்தாலும் அந்த குணம் இருக்க இருக்க நீங்கள் பணக்கார குடும்பத்திலே பிறப்பீங்க. அந்த குணத்தை இழக்க இழக்க தான் அப்படியே ஏழை குடும்பத்தில் பிறக்க ஆரம்பிப்பீங்க, இல்லாட்டினா துரோகிகளின் மத்தியில் பிறப்பீங்க. எல்லாம் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? இப்போ இறைவன் வந்து சொல்கிறார், நான் தான் உங்களுக்கு கொடுத்தேன், மீண்டும் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன், அனைத்தையும் மறந்து என்னை நினைவு செய்யுங்கன்ட்டு. ஸோ ஒரு சிவனை மட்டும் நினைவு செய்வது, அவர் யாருன்னு தெரிந்து நினைவு செய்வது, அவருடைய குணத்தை புரிந்து நினைவு செய்வது, அவருடைய அன்பில் மூழ்கி நினைவு செய்வது, இதில்தான் ஆத்மாவின் சக்தி நிரம்புது. ஏன்னா இறைவன் நமக்கு இந்த ஞானத்தை கொடுப்பதால் அவருக்கு எந்த லாபமும் கிடையாது. அவர் ஒருபொழுதும் குழந்தையாக பிறக்கிறதே கிடையாது. அதனால தான் லிங்க ரூபத்திலே அவரை வச்சிருக்கிறாங்க. கழுத்தில் பாம்பு போட்டிருக்கிறது சிவன் கிடையாது, சங்கர். சிவன் உடலற்றவர், உடலற்ற ஆத்மாவுக்கே பேர். அவர் எப்பவுமே உடலற்ற ஆத்மாவாகவே இருக்கிறார். அவருடைய குணமும் எப்பவும் தூய்மையின் கடலாக, அன்பின் கடலாக, ஆனந்த கடலாக இருக்கிறதுனால தான் சதா சிவம் அப்படின்னு சொல்கிறோம். கிருஷ்ணரும் சிவனுக்கு ஈக்குவலாக சொர்க்கத்தில் இருந்தாலும் அந்த ஒரு பிறவி தான். அடுத்த பிறவி எடுக்க எடுக்க சக்தி குறைஞ்சிக்கிட்டே வந்து கடைசியில் அனைத்தையும் இழந்துடுவார். இழந்து மீண்டும் சிவன்கிட்ட இந்த ஞானத்தை எடுத்து முயற்சி செய்து கிருஷ்ணராக ஆகிறார். ஸோ அதனால் பல தெய்வத்தை வழிபடுவது பெருமை கிடையாது சகோதர சகோதரிகளே. ஏன்னா கொடுத்ததெல்லாம் கடவுள் சிவபெருமான். நீங்கள் அவர் கொடுத்ததை அனுபவித்தவரை வழிபட்டுட்டு இருக்கிறீங்க. கிருஷ்ணராக இருக்கட்டும், அல்லது எந்த தேவதையாக இருக்கட்டும், அல்லது மத ஸ்தாபகராக இருக்கட்டும். மத ஸ்தாபகர்கள் சொர்க்கத்துக்கே வர்றது கூட கிடையாது. ஸோ அதனால் ஒருவரை நினைக்கணும், அதிலே சக்தி உண்டு. அந்த ஒருவர் நாம் நினைப்பதற்கு தகுதி உடையவரா? அந்த தகுதியுடையவர் யார்? எப்படி அந்த தகுதி பெற்றார்? அப்படி என்ன செய்தார்? சொர்க்கத்தையே கொடுத்தார், எப்படி கொடுத்தார் அப்படின்னு நினைத்து நினைத்து உருகும் பொழுது தான் உண்மையிலே அர்த்தத்தோட அன்பு வைப்பீங்க. அந்த மரியாதை இருக்கும், அந்த ஆனந்த பரவச நிலையில் இருப்பீங்க.
குப்பையாக இருக்கிற இந்த கலியுக குப்பையிலேருந்து நம்ம எடுத்து அத்திவரதர் அந்த குளத்து சேத்துலேருந்து எடுக்கிறாங்க பாங்க, அந்த மாதிரி எடுத்து நம்ம இந்த ஞானத்தினால தினம் தினம் அபிஷேகம் செய்து யோகத்தை கொடுத்து கொடுத்து தெய்வீக குணங்கள்ன்ற அலங்காரம் பண்ணி பண்ணி நம்மை சொர்க்கத்தின் தேவதையாக அனைத்தும் நிரம்பியவராக கடவுள் மாத்துறார். அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை மற்றவங்களுக்கு கொடுக்கலாமா? அது எவ்வளோ பெரிய துரோகம். அப்படி மரியாதைக்குரிய அந்த ஒரு கடவுளை போய் கல்லில் முள்ளில் இருக்கார், எங்கே பார்த்தாலும் இருக்கிறாருன்றது எவ்வளோ பெரிய நிந்தனை. அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு நாம் முட்டாள்களாக இருந்திருக்கிறோம். ஸோ இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இறைவனை நாம் நினைக்கணும். ஸோ உண்மையான கடவுள் யார் அப்படிங்கிறது சீக்கிரமாக எல்லோருக்கும் தெரிஞ்சிடும். கண்டிப்பாக தெரியும். ஏன்னா இதை நடத்துறது கடவுள். இப்போ கொஞ்சம் பேருக்கு தான் இந்த ஞானம். பிரம்மகுமாரிகள்னால் நிறைய பேருக்கு தெரியக்கூட செய்யாது. ஆனால் கூடிய விரைவில் தெரியும். அந்த நேரம் இன்றைக்கி ஃபேமஸாக இருக்கக்கூடிய நிறைய ஆன்மீக இயக்கங்கள் காணாமல் போயிடும். குறிப்பாக காமத்தினால தான் நிறைய விழும். இப்போவே நம்ம அதை பார்க்குறோம். ஆனால் இங்கே கடவுள் குடும்பத்தில் இருக்கிறவங்களை காமத்தை விட வைக்கிறார். கணவன் மனைவியை சகோதரன் சகோதரியாக வாழ வைக்கிறார். இறைவன் நினைவில் இருக்கும் பொழுது தான் அந்த சக்தி கிடைக்குது. இறைவனால் மட்டுமே இந்த அற்புதத்தை பண்ண முடியும். அதனால் மகிமை எல்லாம் அவர் ஒருவருக்கே. காமத்தை விடுவதே உலக ராஜ்யத்தையே மீண்டும் அடைவதற்காக. அங்கே யார் மனதிலும் காமம் இருக்காது. அப்படின்னா என்னன்னே தெரியாது. அப்படி இருந்தால் தான் அழகான மனைவியோடு நீங்கள் ஆனந்தமாக இருக்க முடியும். ஆனால் இங்கே அசிங்கமான மனைவியாக இருந்தாலும் கள்ளத்தொடர்பில் இருந்து காப்பாற்ற முடியல யாரையும். அந்த அளவிற்கு எல்லாம் பலகீனமாக இருக்கிறாங்க. அப்படி ஆத்மா பலமிழந்து இருக்கும்போது அந்த ஆத்மாவை பலசாலியாக மாற்றக்கூடிய ஞானத்தை கொடுக்கிறார் கடவுள். அவரை நினைக்க நினைக்க தான் ஆத்மாவுக்குள்ள அந்த பலம் வரும். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, மெய்யான தேவன் கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. ஆனால் அது யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த வார்த்தை மட்டும் தெரியும். தேவன் கிடையாது, அவர் கடவுள். தேவன்றது தேவர்கள், சொர்க்கத்தில் வாழ்பவர்கள், தேவதை தேவன் எல்லாம். ஸோ தேவாதி தேவன், மகாதேவன் அப்படின்ட்டு இறைவனை சொல்லுவாங்க. தேவர்களை படைத்ததால் அவர் மகாதேவன் சொல்கிறோம். சவர உடலற்ற ஆத்மா. வள்ளலார் ஜோதியை வழிபட்டதுனால கடவுளை வழிபடுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா கடவுளை பற்றி தெரியாதே. என்ன கொடுக்குறாருன்னு வள்ளலாருக்கு தெரியாதே. அவர் பிறவா நிலையில் தேடிட்டு இருந்தார். அந்த பிறவா நிலை கடவுளுக்கே கிடையாது. அவரே 5000 வருடத்துக்கு ஒரு முறை வந்து தான் ஆகணும். கிருஷ்ணரே வந்து தான் ஆகணும். முதல் ஜென்மத்தில் பரிசுத்தமாக இருந்தவரே மறுஜென்மம் எடுத்து கடைசியில் அவர் தான் பிரம்மாவாகிறார். அவருடைய உடம்புல தான் சிவன் வரார். மற்றபடி பிறவா நிலை என்பது மனிதனின் கற்பனை மட்டுமே. இந்த கலியுகத்தில் துக்கம் தாங்க முடியாமல் பிறக்காமல் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சொர்க்கத்தில் யாரும் அப்படி நினைக்க மாட்டாங்க. ஸோ இப்போ சொர்க்கம் வரப்போகிற நேரத்தில் போய் நான் பிறவா நிலை அடையணும்னு நினைக்கிறது அறியாமை. இப்போ தான் நம்ம பிறக்கணுமே. இனி பிறவா நிலையை பற்றி நினைக்கிறது தேவையற்றது. ஏன்னா அதான் பிறந்து கடைசி ஜென்மத்துக்கே வந்துட்டீங்களே, இனிமேல்ட்டு என்ன பிறவா நிலை. ஸோ இப்போ சொர்க்கத்துக்கு போகணும். ஓம் சாந்தி. அதுவும் இந்த துக்கத்தின் உச்சத்தில் இறைவனை பிடிச்சிட்டோம். மார்கண்டேயன் லிங்கத்தை கட்டி பிடிச்சிக்கிட்ட மாதிரி இறைவனை கெட்டியாக பிடிச்சிக்கிறோம் நினைவுனால். அதனால் உங்களுக்கு எதுவுமே ஆகாது இறைவன் நினைவில் இருக்கும் பொழுது. இறைவன் நினைவு இல்லாத பொழுது தான் காமம் வரும், கோபம் வரும். அதன் விளைவாக பல துக்கமும் வரும். எப்போ நீங்கள் இறைவன் நினைவிலிருந்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை வெல்கிறீர்களோ அப்போ உங்களுக்கு ஆனந்தம், ஆனந்தம், பரமானந்தம், நிரந்தரமாக ஆனந்தமே. அப்படியே ஆனந்தமாக இந்த உடலை விட்டு ஆத்மா பிரிந்தால்தான் இறைவனிடம் போயிட்டு அப்படியே ஆனந்தம் நிரம்பிய சொர்க்கத்தில் வரும். வந்து சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவிப்போம். ஓம் சாந்தி. இறைவன் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.